சிறகடிக்கும் ஆசை தொடரில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. தாத்தாவும் பாட்டியும் பார்க்குறதுக்கு முத்துவும் மீனாவும் போகிறாங்க. அங்கே ஒருத்தவர் அவங்க ரிலேட்டட்னு சொல்லி வந்திருக்கிறாரு. இங்கே போட்ட வீடியோவை பார்த்தேன். எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாத இருந்த எங்கள் தாத்தா பாட்டி கிடச்சிட்டாங்க. நான் அவங்கள கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்றாரு. முத்து பில்லு கட்டிட்டு வரேன்றாரு. பில்லான கட்டிட்டேன் தேவையில்லைன்றாங்க. பிறகு மீனா பாட்டிக்கு கொஞ்சம் பணம் தராங்க. வேணாமான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வற்புறுத்தி கொடுத்ததுனால வாங்கிக்கிறாங்க. பிறகு கிளம்பி போகும்போது தாத்தா ஃபோன் கொடுக்குறாரு. என் கடைக்கு வந்த ஒரு பொண்ணு இந்த ஃபோனை விட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லை. எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த ஃபோனை கொடுத்துரு அப்படின்னு முத்துக்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. ஆனால் அது காணா போன முத்துவோட ஃபோனு. அது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது. வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்கிறாரு. இதுமாரி தாத்தா பாட்டியை அவங்க பேர் வந்து கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு வீட்டுக்குள்ளே போய் ஃபோனை பிரித்து பார்த்துட்டு இது காணா போன என் ஃபோனு கிடச்சி எடுப்பான்னு சந்தோஷமாக சொல்கிறாரு. அப்போ இந்த ஃபோனை யார் எடுத்திருப்பா, இந்த ஃபோனை எடுத்தவங்க தான் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறத ரோகிணி காதில் வாங்கி அதிர்ச்சி ஆயிடுறா. பிறகு ரோகிணி நேராக வித்யா வீட்டுக்கு போய் கடலில் போட்டு என் ஃபோனு அது எந்த கடலில் போட்டேன்னு கேட்குறா. அதுக்கு பெசன்ட் நகர்லன்னு சொல்கிறா. அன்றைக்கி என்னவோ வேறு ஏதாவது ஊர் சொன்னேன், இப்போ பெசன்ட் நகர் சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது எங்கே போட்டாலும் எல்லாம் ஒரே கடல் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யா சொல்கிறா. அதை கேட்டு ரோகிணி டென்ஷன் ஆகிறா. ஏன் என்கிட்ட பொய் சொன்னேன்னு சண்டை போடுறா. ஒற்றுமை அந்த நண்பர்கள் மத்தியில் 2 பேருக்கும் நிறைய பிரச்சனை வாக்குவாதம் ஆகிடுச்சு. என்ன நீ அதிகாரம் பண்ணுற, நான் என்ன நீ வச்ச ஆளா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நீ 1008 பொய் சொல்கிற, ஃப்ராடு தானம் பண்ணுற, நீ என்ன என்கிட்ட பொய் சொல்கிறியான்னு கேட்குறியா அப்படின்ற 2 பேருக்கும் நடுவே வாக்குவாதம் பெருசாகுது. நாளைய தொடரில் ஃபோனோட வித்யாவை பார்க்க வரும் முத்து இனி நடக்கப் போவது என்ன? விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி சிறகடிக்கும் ஆசை.